ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் வாயிலாய் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களையும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களையும் கர்த்தர் தானே நீங்கள் செய்கின்ற எல்லாவித வேலைகளையும் உங்கள் கூட இருந்து லகுவாக இருக்க செய்வாராக. பாருங்கள், ஆதியாகமம் 1:1 இப்படியாய் சொல்லுகிறது: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் நிர்மயமாய் இருந்தது. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பாருங்கள், ஆண்டவர் நாம் இருக்கிறதுக்காக ஒரு இடத்தை உண்டு பண்ணார். இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஆமாம், அதில் பாருங்கள், வெட்டாந்தரை பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு வெட்டாந்தரை ஆக்கிட்டு கடல் ஒரு ஓரமாக சமுத்திரத்தை தள்ளிட்டார். அதுதான் கடல். அப்புறம் பாருங்கள், பூமியும் அந்த சமுத்திரத்தை வெவ்வேறாக பிரிச்சுட்டு பாருங்கள், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாச்சு. தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லது அப்படியே விட்டுட்டார். ஆமாம், பாருங்கள், அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நாம் பூமியில் நாம் என்ன அவர் படைக்க போகிறோன்றது அவருக்கு தெரிஞ்சு, அவர் நமக்கு உண்டானது தேவை என்ன தேவை, மனுஷன் பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடலை வெட்டாந்தரையும் அந்த வானத்தையும் வெவ்வேறாக தனியாக பிரித்து வானம் என்று பேரிட்டு அதுக்கு உண்டு பண்ணி ஆகாயத்தில் இருக்க வச்சுட்டாரு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா வெட்டாந்தரையை உண்டு பண்ணி அந்த கடல் தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர வச்சுட்டாரு. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, பூமியில் இடத்த உண்டு பண்ணிட்டார். ஆமாங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, இது பழைய ஏற்பாடு கதை. ஓகே, புதிய ஏற்பாடில் ஆண்டவர் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு கூட பாருங்கள், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு நமக்காக பரலோகத்தை நோக்கி போயிருக்காருங்க. ஆமாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் நேயர்களே, தயவு செய்து எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், இன்றைக்கி போராமல் போட்டி உலகத்தில் பொச்சிருப்பு அதிகமாகிட்டுருக்கு. முக்கியமாக பாருங்கள், சகோதர சகோதரிகளுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையான போராட்டங்கள், சொத்து போராட்டம் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இது இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது. ஆண்டவருடைய காலத்திலே ஆரம்பித்தது, பழைய ஏற்பாடு காலத்திலேயே. ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆண்டவருக்கு காயின் ஆபேல்னு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒருத்தர் நிலத்தை பயிரிடனாக இருக்கிறான். ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவன் இருக்கிறான். அது பாருங்கள், ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ண, ஆண்டவர் காணிக்கை கொடுக்கறதுக்கு கொழுத்த கன்றை எடுத்துக்கணும் ஆண்டவர் காணிக்கை செலுத்தினான். ஆனால் பாருங்கள், இன்னொருத்தன் அவன் கொடுத்த அந்த காயில் அது ஆண்டவருக்கு சரியான விருப்பம் இல்லை, அதை காணிக்காது. ஒரு பூச்சி பிடிச்ச ஒரு பொருளை கொடுத்துலாம் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கலை. ஆனால் இவனுக்கு பாருங்கள், இவனுக்குள்ள ஒரு போராட்டம் ஏற்பட்டு ஆண்டவர் உன்னதை மட்டும் பார்த்து ஆசீர்வதிச்சாரு, உன்னை மட்டும் ஆண்டவர் அங்கீகரிச்சார சொல்லிட்டு அண்ணனை தம்பி அடிச்சுக்கின்னு இன்னொருத்தன் அடிச்சுட்டு சாவடிச்சிடுவான். அப்போ ஆண்டவர் இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்பார், உன்னோட அண்ணன் உன்னோட சகோதரன் என்ன பண்ண சொல்லுப்பான்னு. அவன் சொல்ல மாட்டான். ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய சகோதரன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது பூமியிலிருந்து அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா! ஆமாங்க, நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர், பயங்கரமான உன்னதத்தின் தேவனவர். இந்த சண்டை இங்கே ஆரம்பித்தது கிடையாது, 20,000 வருடத்துக்கு முன்னாடியே ஆண்டவருடைய காலத்தில் ஆரம்பிச்சது. ஆமாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பூமியில் வாழனா கம்பல்சரியாக கண்டிப்பாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய கிருபையில், அது ஆண்டவருடைய தயவில் அதை ஒன்றுமே நாம் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவருங்க. ஆமாம், என்னையும் ஒரு சில என்னுடைய சொந்த பந்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை குடிக்க இன்னொரு அதாவது இன்னொரு சகோதரரும் ஏமாற்றிட்டாங்க. ஆமாம், அம்மாவுக்கு 2 சகோதரர். ஒரு சகோதரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போ பெரிய தாய்மாமா, சின்ன தாய்மா என்ன பண்ணாங்கனாக்கா, இருக்கிற வீடு எல்லாம் ஒரு பங்கு கொடுக்காதக்குள்ள ஏமாற்றிட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி போகாமல் பொச்சரிப்பு அதிகம் 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 சொத்து பிரச்சனை. ஆமாம், அண்ணன் தம்பி பிரச்சனை. ஆமாம், சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு சகோதரர் ஒருத்தர். அவருடைய கடைசி பையன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பழக்கம். ஆனால் பாருங்கள், அவங்க பையன் பழக்கம்னு இத்தனை வருஷமாக என்னுடைய நண்பர் தான் சகோதரனுடைய அப்பான்னு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் போகிறேன், நான் அவரை பற்றி பேசும்போது அவர் தான் என்னுடைய அப்பான்றாரு. அதுக்கப்புறம் மேலே போனாக்கா அந்த சகோதரை பற்றி நான் சொன்னேன். இது போல்
இவருடைய பையன் எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப பண்ணுற பழக்கம்னு சொன்னதுக்கு, அவருடைய கூட பிறந்த சகோதரி சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா சீரியஸ் ஆகிறதுக்கு காரணம் அந்த அந்த பையன் தான் சொல்லிட்டு அந்த சகோதரன் முறையிடுறாங்க. எனக்கு ரொம்ப பாரமாக போச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு 1½ வருஷம் அவரும் பக்கத்து வீட்டில் நாங்கள் இருக்கும்பொழுது அவரை பற்றி தெரியாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, யார் எப்படி இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு மட்டும்தாங்க தெரியும். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் என் இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அவர் ஒருவரே நியாய தீர்ப்பு செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறார். அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கவே மாட்டாங்க. நம்மளை தேடி வராங்க. அவர் வரத்துக்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆமாம், நம்மளை ஒரு வண்டி விடுறோம். இந்த வண்டி விடுறது கொஞ்சம் நம்ம இடத்த ஓரம் கட்டி வச்சா தான் அந்த இன்னொரு வண்டியை புது வண்டியை உள்ள நமக்கு சரியாக நிறுத்த முடியும். இல்லைன்னா அந்த வண்டி கூட இல்லைன்னு வண்டி வெளியே போயிடும். கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிதாங்க. அவர் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்கலவங்க அவர் வேறு எங்கன்னா போட இதில் நஷ்டம் நமக்கு தான். ஆமாம், இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்மளை ஒருத்தர் சுற்றி ஏமாற்றினா கூட அவங்க அப்படியே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. இன்றைக்கி நல்லா இருக்கலாம், உங்கள் கண் இருக்கும், நீங்கள் அதை காணுவீர்கள். ஆமாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா! ஆமாம், அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்போடு வச்சு நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் தாழ்மையோடு கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். நிறைய ஜெபம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, பாருங்கள், நேற்று கொடுத்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நியாய தீர்ப்பும் மனிதனுடைய நியாய தீர்ப்புன்ற தலைப்பில் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பில் நான் கொடுக்க இயேசப்பா கிட்ட நான் கிருபையோடு ஜெபம் பண்ண போகிறேன். ஆமாம், நான் வாஞ்சிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம், நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணி அனைவருக்கும் சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் நண்பர்கள்லாம் போய்ட்டு நீங்கள் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.